ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தம் இப்படி சொல்லி உங்களை ஏமாற்றுகிற நபர்களின் மீது கவனம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் எத்தனைதான் வாக்குத்தத்தங்களை கேட்டாலும் இவ்வளவுதான் அவர்கள் இதை கேட்கறதுனால நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் ஒழிஞ்சு போகும், நீங்க ஆசீர்வாதமாக ஆவீர்கள் என்று சொன்னாலும் கூட நீங்கள் தகுதியாக மாறாத வரைக்கும் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு ஆசீர்வாதமும் பழிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதற்குரிய தகுதியுள்ள நபராக மாறணும். எப்படி மாறணும்? தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக ஆன அத்தனை பேர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படி நீங்க ஆகாத பட்சத்திலே நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியான நபராக ஆக போவது இல்லை. ரட்சிப்பை பெறுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி அடையலாம் என்று பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக தேவனே உங்களுக்கு வழிகாட்டுவார். இது போன்ற கதைகளையும் பொய்யான காரியத்தையும் நம்பி காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணாக்காத படிக்கு உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படி விழித்துக் கொண்டு செயல்படுங்கள்.